இறங்குடா. உன் முகரை கட்டிக்க வண்டி வேற. இறங்கு இறங்குடா. ஏண்டா வில்வண்டியில போற திமிரா? எங்க சின்ன பண்ண மேல கைய வச்சா உன்னை சும்மா விட மாட்டோம். பூஜா பசங்களா பக்கத்துல வந்தீங்க பந்தாடிடுவேன் ஜாக்கிரதை. நீங்க போய் நம்ம பண்ணாட்கள் அத்தனை பேர் கூட்டி வா. எடுத்துக்கடா. இந்த தர்தர பயிர் அடிக்கிறதுக்கு பண்ணையாட்கள் நானே பாத்துக்குவேன். விளங்க. மாலை எடுக்கிற கம்பு சண்டையில ஒன்னு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறதுனால உங்ககிட்ட எல்லாரும் பயந்துருவாங்கன்னு நினைப்ப. ஏண்டா அதுக்குள்ளேயே தண்ணி கேக்குதா? இங்க வாடா, உனக்கு நான் தண்ணி காட்டுறேன். அவரை இந்த கதி பண்றீங்க பெரியவரே. இந்த ஷோக்கு மைனர் வெத்தலபா கேசல் துப்பின இடத்தை பாத்தீங்களா? ஐயா ஏன் தம்பி நீங்களாவது கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து துப்பி இருக்கப்படாது. எல்லாமே பிச்சைக்கார கும்பல். என்னையா பெரிய மைசூர் திருச்சிப்பா நஷ்டப்பட்டு போச்சு. 2 ரூபாய்க்கு வந்த பண்ணி 10 ரூபா 5 வாங்கிக்க. என்ன பெரியவரே, இந்த ஊர்ல எவன் என்ன யோகிதை உள்ளவன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏயா யாருக்கு பணம் கொடுக்கறது? யாரு கொடுத்தா என்ன, யாரு வாங்கினா என்ன? 1000 இருந்தாலும் நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி இல்லையா? உங்களுக்கு வயசாச்சுக்கிட்டாலும் சும்மா விடுறேன். இல்லனா இந்த வார்த்தை சொன்னதுக்கு அவனுக்கு முன்னாடி உங்களை கண்டம் துண்டமா விட்டு இந்த வயலுக்கு உரமா போட்டிருப்பேன். ஏயா தாலி கட்டினவளுக்கு பிறந்தவனும் தட்டு கட்டு வந்தவளுக்கு பிறந்தவனும் அண்ணன் தம்பி ஆட முடியுமாயா? யாரா பார்த்தா தட்டு கட்டவன் சொன்னேன். உன்னை பெத்தவள தாண்டா சொன்னேன். இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை பத்தி நான் பேசுறது ஒரு கொலை விழும். அப்படியே கொலை விழுந்தாலும் அந்த கொலைகாரன் நானா தாண்டா இருப்பேன். அது நீயா நானும் இப்பவே முடிவு பார்க்கலாம்டா. ஐயா 2 கொலையோட போறதில்ல, ஊரே 2 வட்டு போயிடும். பல கொலைகள் விழுந்துடும். வேணா ராசா ஐயா வேண்டாயா போங்கய்யா. நீங்களும் போங்கய்யா. ஐயா போங்கய்யா போங்கய்யா. என்ன பட்டாது நீ என்னவோ அண்ணன் தம்பிக்கிற வெட்டு குத்துன்னு குதிக்குது. நீங்கெல்லாம் புதுச்சா பொழைக்க வந்த வயல்கடா. இந்த கிராமத்து கந்தரகோலம் உங்களுக்கு என்னடா புரியுங்க? அந்த 2 புள்ளைகளுமே நம்ம பெரிய பண்ணையாருடைய புள்ளைங்க தான். அப்படி இருக்க ஏன் ஒன்ன பார்த்து ஒண்ணு சீருது. ஒரு விவரம் கட்ட பையா. அந்த பனிய போட்டிருந்தாரு அவரு கட்டின புண்டாட்டிக்கு பிறந்த புள்ள. அந்த சிலுக்கு சிப்பா போட்டிருந்தாரு அவரு ஒட்டுன ஒய்யாருக்கு பிறந்த புள்ள. ஒட்டுன ஒய்யாரினா மூடாம் முழு மூடாம். சிலுக்கு சிப்பாக்காரரு அம்மா பண்ணையார் வீட்டுக்கு வேலைக்காரியா வந்து 4ஆம் விட்டத்துல வீட்டுக்காரியா மாறிட்டான். இது என்ன கண்டாது? ஆமாடா அண்ணா, வேலைக்காரி வீட்டுக்காரியா மாறினதும் வீட்டுக்காரி வேலைக்காரியா மாறி வீட்டு விட்டு வெளியே போயிட்டான். அப்ப இந்த பணியம் போட்டது கைப்புள்ள. ஆச்சு ஒண்ணு புடி என்ன புடின்னு வருஷம் 20 தாண்டி போயிடுச்சு. நாளது வரைக்கும் புருஷ முகத்தை பொண்டாட்டி பாக்கல, புள்ள அப்ப வீட்டு பக்கம் எட்டி கூட பாக்கல. ரொம்ப ரோச்சக்காரண்டா. கோடீஸ்வரனுக்கு மகனா பிறந்து ஒரு தீவலி பொங்கலுக்கு கூட அப்பங்கிட்ட கையேந்தி நிக்காம தானே பாடுபட்டு தன்னையும் காப்பாத்திக்கிட்டு தாய்க்கும் கஞ்சி ஊத்துது. இப்ப சொல்லுங்கடா, மாறல எக்ஸிய மலாறு துப்புறதும் இல்லாம அவங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்த அப்பாட்டி மகன் அவங்களுக்கே புச்ச மாட்டான்னா ரைட்டுக்காரி மகனுக்கு கோபம் வருமா வராதா? வரத்தான் செய்யும். அது என்ன அதுக்குள்ள அசந்துட்டீங்க? குத்துங்கடி குத்துங்காடி குத்துங்காடி குனிஞ்சு நின்று குத்துங்காடி நெல்லூரு கிட்டறிய நின்று நின்று குத்துங்காடி குத்துங்காடி குத்துங்க. ஐயோ என்ன அங்க பாருங்கடி, தம்பி நெஞ்சில சிவப்பா ரத்தம். தம்பி 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 என்ன தம்பி நெஞ்சில ரத்தம்? ரத்தம் இல்ல ஒண்ணுல பேசாம எப்படி தம்பி பேசாம இருக்க முடியும்? இப்படி ஏதாவது ஆபத்து வரும்னு தெரிஞ்சுதானே அம்மா என்ன உன் கூடவே இருக்க சொன்னாங்க. ஐயோ நான் நெல்லு குத்துற நேரத்துல உன் நெஞ்சில எவனோ குத்திட்டானே. இதுக்குதான் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை பக்கத்துணையா இருந்தா இந்த மாதிரி பாதகம் எல்லாம் வந்திருக்குமா? அம்மா இங்க பாருங்க. என்னடா இது? அம்மா இது ரத்த கரை இல்லம்மா, நம்ம நெஞ்சில ரத்தத்தை கசிய வைக்கிற வெத்தலபாக்கு கரை. யாரா துப்புனா? சொல்லு தம்பி, அவன் இனிமே வெத்தலபாக்கே போட முடியாத அளவுக்கு மேல் வரைக்கும் கீழ் வரைக்கும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வேற யார் துப்புவா? நம்ம கிராமத்து மைனர் வில் வண்டியில போற ஜோர்ல துப்பிட்டு போயிட்டார். அப்படியா? தம்பி நீங்க பூடகமா சொன்னாலும் எனக்கு யாருன்னு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரியலையே. நீ எடுத்த பிறவிக்கு உனக்கு எதுவுமே புரியாது. அதானே அப்படி சொல்லிட்டீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் தம்பி, உங்க அம்மா குடிசையில இருக்கலாம், உங்க கையில காசு பணம் இல்லாம போகலாம். ஆனா இந்த உத்தமி அந்த காலத்துல எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது நாங்க மறந்துட மாட்டோம். இப்ப சொல்லுங்க தம்பி, நாங்க பொட்டச்சுகளா புரட்டு போய் அந்த போக்கிரி பையில கையோட பிடிச்சி
அவன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ வேற எண்ணெய் ஊத்தணுமா? அப்படி இல்லம்மா. சரி சரி, பாக்கி நெல்லெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நல்லதுமா, நீ வாடா. ஏண்டா, எச்சில துப்புனது முத்தையன் தானே? ஆமா. நீ சும்மா விட்டுருக்க மாட்டியே? ஏன் விடணும்? வந்த ஆத்திரத்தை 4 வச்சுட்டு தான் வந்தேன். ஏண்டா, அவங்க யாரும் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் நீ பொறுமையத்தான் கடைபிடிக்கணும்னு நான் உனக்கு எத்தனை தடவை புத்திமதி சொல்லியிருக்கேன். பெரிய பொறுமை. நீ பொறுமையை கடைபிடிச்சுதான் பூமியில இருந்து புருஷ வரைக்கும் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இந்த குடிசையில வந்து சன்னியாசி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க. குமரா, நான் பறி கொடுத்துட்டு வரலடா, விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாம காற்ற பொறுமையின் பெருமை உனக்கு இப்ப தெரியாதா? இப்ப எப்படி தெரியும்? அந்த டிங் டிங் ரமாமணி எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு எழுதி வாங்கிக்கிட்டு உங்க இடவர நடுத்தவல நிறுத்த போற. அப்பதான் உனக்கு தெரியும். அதுதானடா நான் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அம்மா, அப்படி நடுத்தெருவில் நிக்கிற அந்த நேரத்திலயாவது என் ஞாபகம் வந்து இந்த குடிசைக்கு வரமாட்டாரான் தாண்டா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தண்ணி நில்ல. எதுக்கு? பார்க்கணும். இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்களே, இன்னுமா சலிப்பு ஏற்படல? செங்கு 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 அரைக்க அரைக்கிறா சந்தனம் வளர்க்கும். கூற உரத்தா கூறுக சுவைக்கும். உன்னை பார்க்க பார்க்க பார்க்க. நாளை உழவுக்கு எத்தனை பேர் வேணும்ன்றத சொல்லிட்டீங்கன்னா உச்சிக்கு முன்னாடி நாங்க போய் வேலையை முடிச்சு வந்துருவோங்களே. அட புறப்பா, நீ நானும் அவசரப்பட்டு என்ன பண்றது? பண்ணையாரு இப்பதான் தேவி பூஜையை மும்மரமா ஆரம்பிச்சிருப்பாரு. வந்துட்டோம் வந்துட்டோம். என்ன விஷயம்? இந்த கணக்கெல்லாம் பாத்துட்டங்க. கணக்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நடக்க வேண்டியது சொல்லுங்க. தனியா நாளைக்கே உழவு ஆரம்பிச்சுலான்னு இருக்கிறோம். ஆரம்பிங்களே. கூலி எவ்வளவு? எல்லாரும் 4 ரூபாய் கொடுக்குறாங்க. ஊரை அனுசரிச்சு போக வேண்டியதானுங்களே. ஊரை என்னையா நம்ம அனுசரிக்கிறது? நம்மளதான் ஊரை அனுசரிக்கணும். என்னங்க? ஆமா. 3 ரூபாய் கொடுத்தா போறோம். என்னங்க? ஆமா. வாங்க என் பின்னால. வர்றேன். பாருங்க, நம்மளை விட சின்ன பண்ணையாரெல்லாம் டிராக்டர் வாங்கிட்டாங்க. ஆமா. இந்த பசங்களுடைய கொட்டத்தை அடக்கணும்னா நம்ம நாளைக்கே 2 டிராக்டர் வாங்கணும். ஆமா. பணத்துக்கு பணம் மிச்சாகும். ஆமா. இந்த பசங்களுடைய தொல்லையும் இருக்காது. ஆமா. என்னங்க இது? எப்படி இருந்த பண்ணையாரு எப்படி மாறிட்டாரு? ஏங்க, இந்த அம்மா சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைய ரொம்ப நாள் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரோ? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நம்ம பண்ணையார கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருந்துச்சான். இருக்கும். குட்டி பண்ணையாரு. அம்மா அம்மா, ஊருக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நான் முன்னாலே வந்துட்டேம்மா. ஊருக்குள்ள பூந்த உடனே ஒரு பெரிய கலாட்டா நடந்துச்சு. என்னடா கலாட்டா? அப்பா, நான் வண்டியில வந்துகிட்டே இருந்தேன். இந்த குமரன் பையன்ல அவன் திடீர்னு வண்டியை மறிச்சு என்ன கண்ணாபண்ணான்னு திட்டான். விட்டான் பாரு ஒண்ணு கண்ணத்துல. குமரன் அடிக்கலாமா? அடிச்சேன். உன் கைய மேல படலாமா? சும்மா இருக்கப்பா. அவன் என்னதான் பேசினான் தெரியுமா? என்னடா பேசுனா? உங்களை விவஸ்தை கெட்டவன் சொன்னான். சொல்லிட்டு போட்டு மேடா. என்ன வேலைக்காரி மகன் சொன்னான். இங்க என்ன பாட வேண்டியிருக்கு? நான் வேலைக்காரி தான். நீ வேலைக்காரி மகன் தான்டா. நானும் நீயும் இந்த வீட்டை விட்டு என்னைக்கு இருந்தாலும் போக வேண்டியவதான்டா. செங்கு பழசெல்லாம் கிளறாத இன்னைக்கு அழுகை அழுகை அழுகை. தம்பி, நீயாவது சொல்லுடா. குமரனை அடிச்சுட்டான்னு சொன்னதும் உங்க உடம்புல ஏற்பட்ட பதட்டம் என்ன வேலைக்காரின்னு சொன்னதும் ஏற்படலையே. செங்கு, குமரன் அடிபட்டுட்டான்னு கேட்ட உடனே என்ன அறியாம என் உடம்பு பதறினது என்னமோ உண்மைதான். ஆனா பதிலுக்கு அவன் நம்ம பையனை அடிச்சுட்டாங்கிற செய்தி மட்டும் என் காதுல பட்டு இருந்துச்சு. அப்படியா? இப்படி வாங்க. நம்ம பையனை அடிச்சிருவானாமே. அடிச்சுட்டான்னு வச்சுக்கோ. எப்படி அடிப்பான்? முரட்டு பயம் ஊரேவன் பக்கம். ஊராம் இல்ல ஊரு. இந்தடா, இனிமே அவன் வந்து வம்பு பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நானே அங்க வந்து ஊரு அவன் பின்னால போகுதா இல்ல என் பின்னாடி வருதானே இவருக்கு காட்டேன். ஆண்கள் பக்கம் போய்
இல்லையா? முருகனுக்கு பலாபிஷேகத்தை முடிச்சு உங்க கையால கட்டி கொடுத்த மாலையை அந்த முருகன் கழுத்துல போடுறப்போ உங்க ஞாபகம் வந்துடுச்சு. அவன் கால் ரெண்டையும் கட்டி பிடிச்சு, முருகா உனக்கு பூமாலை கட்டி போடுறதையே பெரிய தவமா நினைக்கிற அந்த புண்ணியவதி அன்னபூரணிய அவங்க புருஷன்ட்ட இருந்து பல வருஷமா பிரிச்சு வச்சுட்டியே, சீக்கிரமா அந்த தம்பதிகளை ஒண்ணு சேர்த்துறப்பான்னு கெஞ்சி கண்ணீர் வெடிச்சேன். உடனே பாருங்க, நானா பக்கத்துல இருந்து படபடபடன்னு கவிடி அடிச்சது. அவன் அருளால உங்க புருஷன் உங்களை தேடி வர போறாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழத்தான் போறீங்கம்மா. குறுக்கலையா, அப்பா வராரோ இல்லையோ, ஆனா நீங்க பக்கத்து வீட்டுல குடியிருந்துகிட்டு அப்பா வரப்போறாருன்னு சொல்றீங்களே, அந்த ஒரு வார்த்தை அப்பா வரத காட்டிலும் அம்மாவுக்கு அதிக தெம்ப கொடுக்குதுங்க. ஏகாம்பரம் என் பேரையே எழுதிட்டு இருக்கிறியே. ஸ்ரீராமர் மேல பக்தி இருக்கிறவங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க. எனக்கு உங்க மேல பக்தி, அதான் உங்க பேரை எழுதிட்டு இருக்கேன். செங்கு, என்னால உனக்கு இவ்வளவு பக்தி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏங்க, இது உங்க கையெழுத்து மாதிரியே இருக்குல்ல? செங்கு, என் கையெழுத்து அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. முருகா, தீர்க்காயசா இருக்கணும். நேர்வாய், ஒரு விஷயம் சொல்றேன், அதை பத்தி என்ன ஏதுன்னு என்கிட்ட விளக்கம் கேட்கப்படாது. சொல்லுங்க. இறைவன் எழுதின தலையெழுத்துக்கு அடுத்தபடியா முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதன் போடுற கையெழுத்து தான். அதை போய் இன்னொருத்தரை போட விடுறதும் அதை பார்த்து ரசிக்கிறதும் இருக்க, அது எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும். குறுக்கலையா, செங்கமலத்தை நல்லவாறு நினைச்சிட்டு பாருங்க. நேர்வாள், இதை விட முக்கியமான விஷயம் பேசுறேன். வாங்க. குறுக்கலையா, இது ரொம்ப கோபமா இருக்கிறீங்க. செங்கமலத்துடைய நல்ல குணத்தை உங்ககிட்ட தனியா 2-1 மாசத்துக்கு சொன்னா, அப்புறம் நீங்க ஸ்ட்ராங்கா அவன் பக்கம் நினைக்கிறீங்க, நான் வீக்காயிருவேன். ஆமா, இப்போ என்ன விஷயமா வந்தீங்க? உங்க பையன் முத்தையனை நம்ம கோயில் பக்கமே வரப்படாதுன்னு கண்டிப்பா உத்தரவு. வந்தான்னா என்னங்க? அவன் வந்தான்னா கோயிலோட புனிதம் புதைஞ்சு போறது மட்டுமல்ல, பெண்கள் யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்க. அவன் அப்படி என்னதான் செஞ்சான் சொல்லுங்களேன். அம்மா, பெண்கள் யாருமே கோயிலுக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னதுல இருந்தே அங்க என்ன நடந்திருக்கும்னு பெண்ணான உங்களால யோசிக்க முடியலையா? ஐயா, நீங்க அவங்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டாலும் இனிமே அவன் கோயிலுக்கு வர்றதை என்னால அனுமதிக்க முடியாது. மீறி என் புள்ள அங்க வந்தா என்ன செய்ய முடியும்? அம்மா, பஞ்சாயத்தை கூட்ட முடியும், அதுக்கு தலைவரா இருக்கிற பண்ணையாரை விட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஐயா, இந்த விவகாரத்துல இவனை எடுக்காதீங்க. எவனே? இந்த பண்ணையான. இந்த ஊர் பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன தலைவன் ஆக்கிட்டானுங்க. நீங்க உபத்தலைவர். வழக்கம் போல இதையும் சுமூகமா முடிச்சுடுதோ. ஊர் விவகாரம்னா நான் முடிக்கலாம், உங்க குடும்ப விவகாரமா வந்தா நீங்களே வந்து முடிக்கிறதா ஐயா உங்களுக்கு கௌரவம். நான் வர்றேன். அண்ணே, வீட்டுக்குள்ளேயே என்ன கத்துக்கற? அண்ணி, அண்ணா அவர் வெளியே போயிருக்காரு. ஆமா, நீ அவர் சேர்ற? அண்ணி, நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். விவகாரம் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வருது. அண்ணன் வந்து போய்ச்சா சொல்லிட்டாருன்னா நான் தப்பிச்சுக்குவேன். யோ, அவர் பொய் சாட்சி சொல்றதை விட்டு வெகு நாள் ஆச்சியா? என்ன நீங்க போய்ச்சாட்சி பூதல்லிங்கன்னு இந்த வட்டாரம் ஒரு பட்ட பேர் கொடுத்திருக்குது, அவராவது போய்ச்சா சொல்றது விடுறதாவது. யோ, சத்தியமா வேற விட்டு தொலைச்சிட்டாரியா? நீ போயிட்டு வாயா. படிக்க, நான் போய் சாட்சி சொல்றதை விட்டுட்டேன் வண்டி சொன்னா. அப்போ இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்களா? இப்போ ஒரு பொய் சாட்சி சொல்லி குடும்பத்தையே கொலை செஞ்ச ஒரு கொலைகாரனை காப்பாத்திட்டு வரண்டி. அட பாவி பழிகாரா, பொய் சொல்ற வாய்க்கு போஜனை கிடைக்காதியா? சதிகாரி அதெல்லாம் பழமொழிடி. இப்பத்திய புது மொழி என்ன தெரியுமா? பொய் சொல்லா வாய்க்கு போஜனம் கிடைக்காது. இந்த சிலம்பெல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்கோ. நேரா கடைக்கு போய் ஒரு சுருட்டு வாங்கிட்டு வா. இந்த காசு ஏண்டா இதுல ஒண்ணும் குறைச்சல. எவ்வளவு அது? 10 ரூபாய். அப்ப ஒரு கட்டா வாங்கிட்டு வா. நான் போய் சுருட்டு வாங்கிட்டு வரேன். நான் இங்க பத்த வைக்கிறேன். ஒத்த கண்ணா, என்னடா விவகாரம்? வெட்டா குத்தா, உள்காயமா ஓமகாயமா, நரம்பட்டியா சத பசங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன, ஒரு பொம்பளை விவகாரம். எல்லாத்தை விட மோசமான விவகாரமாச்சாது. அதெல்லாம் காப்பாத்து, நீ தானே காப்பாத்தது இருக்கட்டும். நடந்த விஷயம் என்னன்னு அப்படியே படம் பிடிச்ச கிட்ட காட்டினா எதை மறைக்கணும், எதை குறைக்கணும், எதை சொருகணும்னு பின்னல் போட்டு செட்டப் பண்ணிடுவேன். விஷயத்த சொல்லு. என் பக்கத்து விட்டு பரவச கொண்டாடி சகுந்தலா பேர்ல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. உனக்கு இருக்கிறதே ஒத்த கண்ணு, அதையே அவன் மேல வச்சேன். தப்புதான். அடுத்த பொண்டாட்டி பேர் ஆசைப்பட்டதுனாலதான் இருக்கிற ஒரு கண்ணு அவிஞ்சு போய் விவகாரத்தை மாட்டிக்கிட்டேன்னு காப்பாத்துக்கண்ணு. சொல்லு.
நேத்திக்கு அவ ஆத்தங்கரில் தண்ணியா குளிச்சிட்டு இருந்தா. கட்டுக்கொள்ளையார உடம்ப பார்த்த உடனே மனசு பறி கொடுத்து சடார்னு பாஞ்ச பட்டார கையை பிடிச்சி இழுத்துட்டேன். அவ குய்யோ முறை சத்தம் போட்டான். இந்த முகர கட்டையை பார்த்து குய்யோ முறையோன்னு சத்தம் போடாம அன்னக்கிளி உன்னை தேடுதேன்னு உருக்கமா பாடிருப்பாளா? அறையாம உன்னை விட்டாளடா அறிவு கட்ட முண்டம். மேல சொல்றேன் கேளுங்கண்ணே. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து பண மரத்துல பணங்கால சீவிட்டு இருந்த புருஷன் பரமசிவம் மறுவாளோட கீழே குதிச்சான். நாளை பார்த்து பயந்து ஓட, அவன் துரத்திக்கிட்டு ஓட, 2 பேரும் ஓடிக்கிட்டே இருந்தோம். முடிவு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை தடுத்து நிறுத்தி எங்களை பிரிச்சு இந்த விவகாரத்தாலை பஞ்சாயத்து தீர்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்டே வந்திருக்கிறேன்னு. நாளைய பஞ்சாயத்துல நான் எப்படி போய் சாட்சி சொல்லுவேன் நீ நினைக்கிறேன்? வேற ஒண்ணுமே வேண்டானே. அந்த ஆத்தங்கர பக்கமே நான் போகல நீங்க சொல்லிட்டா போறோம், நான் தப்பிச்சுக்கிறேன். அப்படி நான் சொல்லிட்டேன்னா நானே அந்த ஆத்தங்கர பக்கம் வரலன்னு முடிவு எடுத்துருவாங்கடா. எப்படி உன்னை காப்பாற்றணும், எப்படி போய் சாட்சி சொல்லணும் எனக்கு தெரியும். பொம்பளை விஷயத்துல போய் சாட்சி சொல்றதுக்கு என்ன சம்பளம் உனக்கு தெரியுமா? தெரியாது. 500 அலராதே. அடுத்த கேஸ்ல இந்த பணம் உனக்கு சாதாரணமா தெரியும். சரி சொல்லு பிள்ளை. பூஜாரியா, நேத்து ஆத்துல நான் தனியா நின்று குளிச்சுட்டு இருந்தேனுங்க. அப்ப இந்த படுபாவி ஒத்த கண்ணு திடீர்னு வந்து என் கையை பிடிச்சு இழுத்துட்டானுங்க. பொய்யுங்க, நான் அந்த மாதிரி செய்யவே இல்லைங்க. இந்த பொம்பளை போய் சொல்லுதுங்க. தெய்வாதீனமா அந்த பக்கமா புதலிங்க ஐயா ஆட்கள் வந்தாங்க. அவரை கேட்டு பாருங்க, உண்மை சொல்லுவாங்க. ஐயா அது மாதிரி செய்யலைங்க. அழாத ஐயா, சத்தியம் நிச்சயமா ஜெயிக்கும். புதலிங்க சாட்சி சொல்ல வந்தியாக்கும்? ஆமாங்க ஐயா. சொல்லு. எங்க வீட்டு காளை கண்டுகுட்டி காணாம போய் 2 நாள் ஆச்சுங்க. நானும் எங்க ஆளுங்களும் அதை தேடி ஆத்தங்கர ஓரமா போயிட்டே இருந்தோம். அப்ப இந்த ஒத்த கண்ண தனியா ஆத்துல குளிச்சுட்டு இருந்தான். இந்த பொண்ணு பின்னாலேயே வந்து கரடி கவரா மாதிரி கழுத்தை கவிடிச்சுங்க. அட பால் சதிகாரா, நீ நல்லா இருப்பியா? இப்படி படுகிறீங்க. இப்படி படுகாலிதனம் பண்ணாக்கா உண்மை வெளியே வராது. சும்மா நீ பதறாம 10 கண்ணு பாத்துருக்குதுங்க. என் கண்ணு 2 பக்கம் மத்த 8 கூப்பிட பாருங்க. வாங்க ஐயா. அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. மேற்கொண்டு சொல்ல வேண்டியது சொல்லு. நமக்குள்ள பேசிப்போம். நீங்க கட்ட பிரம்மச்சாரி, நான் ஒரு ஸ்ட்ராங்கான குடும்பஸ்தன். என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன். கட்ட பொண்டாட்டி திடுப்புன்னு வந்து கழுத்தை பிடிச்சாலே என்னமோ ஏதோன்னு நம்ம பயப்படுவோம். ஆனா இன்னொருத்தன் பொண்டாட்டி கரடி கவரா மாதிரி கழுத்தை பிடிச்சிட்டா மனுஷன் நில குலைஞ்சுதானுங்க போவான். அந்த நிலையிலதான் இந்த ஒத்த கண்ணு குயோ முறையோன்னு கூச்சல் போட்டான். அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து பனைமரத்துல நுங்கு வெட்டிக்கிட்டு இருந்த இந்த சகுந்தலா அவனுடைய புருஷன் இந்த பரமசிவம் நுங்கு கொலையோட நங்குன்னு கீழே குதிச்சான். ஐயோ, புருஷன் கையும் களவுமா நம்மள பிடிச்ச போறான்னு பயந்து இந்த ஒத்த கண்ணன் தான் தன் கைய பிடிச்சு இழுத்தடா புருஷன் கிட்ட பிளேட்ட மாத்திட்டா. அட பால் சதிகாரா, நீ நல்லா இருப்பியா? பொறுமா. நான் சொல்றதுதான் நிஜம். அந்த ஆள் சொல்ற அத்தனை என்ன சொல்லுங்க. சரி கொஞ்சம் பொறுமா. பொய்சாட்சி பூதலிங்கத்தோட வார்த்தையில புறப்படாத உண்மை இந்த பொண்ணுடைய கண்ணீர் கைகால் பதஷ்டத்துல நமக்கு புறப்படுது. ஆகையினால ஒத்தக்கண்ணன் தான் குற்றவாளின்னு தீர்மானிச்சு அவனுக்கு 50 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. அத்தோட நம்ம கிராம பஞ்சாயத்தில் நடக்கிற எந்த வழக்கிலையும் பொய்சாட்சி பூதலிங்கத்தினுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. ஐயா ஐயா, நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. பொய்சாட்சி பூதலிங்கம், பொய்சாட்சி பூதலிங்கம், பொய்சாட்சி பூதலிங்கம், பொய்சாட்சி பூதலிங்கம். என்னடி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி கூட்டத்தோட மானம் போயிடுமே தான் பொய் சாட்சி சொல்றதை விட்டு தலையா தலைப்பாட அடிச்சுட்டு கேட்டியாரியா? அவ்வளவு கேவலமா இருக்குதா? நீ திங்கிற சோறு, கட்டி இருக்கிற புடவை, போட்டிருக்கிற நகை அவ்வளவும் பொய் சாட்சியில சம்பாரிச்ச பணம் தாண்டி. வாய மூடியா. எப்படியா வாயா மூடுறது? அந்த பாவி பூசாரியம் பொழப்பைய கெடுத்துட்டானே, விட்டரா அவனை. இன்னில இருந்து அவன் தான் எனக்கு முதல் எதிரி. அந்த தனிப்பட்ட ஒருத்தவனை பஞ்சாயத்துல இருந்து கீழே இறக்கிறதுக்காக வரப்போற பஞ்சாயத்து தேர்தல தனி கட்சி ஆரம்பிக்கிறேன். அட ஏங்கடா, உன் கட்சியில எந்த நாய் வந்து சேர போகுது? அந்த பொண்ணை கவரும் போது